எல்லாரும் தாவேக்கான்னு சொல்றாங்க நெறைய பேர். இது வந்து கடந்த காலங்கள்ல வந்து அப்படியான ஒரு ஒரு சென்டிமென்ட்டோ, ஒரு எமோஷன்ஸோ இருந்ததில்ல. தான் வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சு செலுத்தினேன். இல்ல திமுகவுக்கு வாக்கு செலுத்தினேன் அப்படின்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவோ, அது வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படின்ற மாரியான ஒரு இது இல்ல யாருக்கும். யாருக்கும் வந்து வாக்களிச்சது வந்து அது பெர்சனல் மேட்டரா அதெல்லாம் பார்த்தாங்க. இப்போ வந்து அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்குறாங்க. இன்னொன்னு ஒருவேள யாரோ ஒருத்தர் திமுகவுக்கு வாக்களிச்சோம், அதிமுக வாக்களிச்சோம்னா கேள்விகள் அதிகம் எழும். திமுக ஏன்னா ஒரு 70 வருஷ கட்சி, 60 வருஷ கட்சின்றப்போ, வருஷத்துக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா 60 இஷ்யூஸ் இருக்கும். அதிமுகவுக்கும் அதேதான். 77ல இருந்து 2026 வரைக்கும் எடுத்துட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வருஷ கட்சி அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு இஷ்யூ எடுத்துட்டா, அவ்வளோ இஷ்யூ பத்தி திரும்ப கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. தாவேகாக்கு அந்த பிரச்சனை இல்ல. 3 வருஷத்துல 1 வருஷம் ஆக்டிவா இருந்தோம். அதுல 1 வருஷத்துல கரூர் இன்சிடென்ட் மட்டும் இருக்கும். கரூர் இன்சிடென்ட் கேள்வி கேட்பாங்க. வேற எதுக்கும் இல்ல. நீங்க எத கேட்டா வாய்ப்பு குடுத்தா தானே தெரியும்ன்ருவாங்க. அதனால இத வந்து வெளிப்படையா சொல்றதுக்கான சூழல் இருக்கனால, மேபி அந்த வெளிப்படையா சொல்றத மட்டுமே வச்சு மத்தவங்கலாம் கேரி ஓவர் ஆயி, அதுல கேரிட் அவே ஆகி இந்த நம்பர்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்றது தான்.